வணக்கம். மோரிஸ் பண்ணி விலாக்லேருந்து ஸ்ரீவித்யா சண்முகசுந்தரம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம அத்திப்பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நேற்று மாமா வெளில போயிட்டு வரும்போது அத்திப்பழம் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த அத்திப்பழத்தை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இப்போ தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணி தேனில் தொட்டு சாப்பிட்ருவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம், கட் பண்ணி தேனில் ஊற வச்சுருவோம். கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுட்டா நம்ம தினம் ரெண்டு அப்படியே எடுத்து சாப்பிட்றலாம். நான் இப்போ அதை தோலை எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு தோல் சீவி இப்படி எடுத்து வச்சுருக்கேன். இதோட இந்த தேனை கட் பண்ணி கிண்ணத்தில் போட்டு அப்படியே ஸ்பூன் போட்டு சாப்பிட்ற வேண்டியதான். அதை காமிக்கிறேன் பாருங்கள். கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அத்திப்பழம் மட்டும் பார்த்து இது பண்ணணும், ஏன்னா புழு இருக்கும் இந்த உள்ளுக்குள்ளே. இந்த இடத்துல உள்ளே புழு இருக்கும், அதனால் பார்த்து கட் பண்ணணும். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தேன் ஊற்றி எடுத்து வச்சிட்டோன்னா சாப்பிட்றலாம். என்னென்னா, நம்ம இதை கட் பண்ணி வச்சுட்டோம். இதில் தேன் ஊற்ற போகிறோம். இந்த தேன் ஊற்றியாச்சு. இது எதுக்கு ரொம்ப நல்லதுன்னா, நம்ம கல்லீரல் யாருக்கா வீங்கியிருக்குன்னா கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது. மெயினாக எஸ்பெஷலி ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது இது. இரத்த சுத்திகரிப்புக்கு அத்தி ரொம்ப நல்லது. குழந்தைகள் மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. இது ட்ரை வாங்கி நம்ம ரெகுலராக சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. இது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்போது சாப்பிட்றது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை நல்லா இது தேன் போட்டு கலந்து நான் காமிக்கிறேன் பாருங்களேன். தேன் ஊற்றிருக்கேன் இல்லையா, இன்னும் கொஞ்சம் போட்டு கலந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரையை விட ஃப்ரெஷ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு, குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது இது. எப்போ இது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதோ வாங்கி சாப்பிட்ருங்க. ட்ரையை விட இது ரொம்ப நல்லது. நாங்கள் இன்னும் பழம் இருக்குது பாருங்கள் இங்கே. இதை என்ன பண்ணுவேன், நான் கட் பண்ணி கிளாஸ் பாட்டிலில் தேன் ஊற்றி கலந்து கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுருவோம். அப்புறம் தினம் சாப்பிட்ருவோம். ரெண்டு பீஸு கிடைக்கிறப்ப இந்த மாதிரி வாங்கி பண்ணி வச்சுட்றது தான். முன்னாடி கொஞ்சமாக ஊற்றிருந்தேன், அது பத்தலை. இன்னும் கொஞ்சம் அது மேலே ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு அப்படியே கலந்து சாப்பிட்ற வேண்டியது தான். ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ஸ்டார்டிங்கு நல்லாயிருக்குமா என்னன்னு நினச்சிட்டே சாப்பிட்ருந்தேன். நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. இது மாதிரி ஃப்ரெஷ் அத்தி உங்களுக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்லது, டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கு. எப்போவுமே ட்ரை விட ஃப்ரெஷ்ஷு சாப்பிட்றது நல்லது தான். முடிஞ்சளவு அத்தி நிறையா சேர்த்துக்கிறது நல்லது. குழந்தைகளுக்கும் அதை நம்ம பழக்கப்படுத்தி விட்றணும். நம்மளும் நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரையை விட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ரை கூட கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. இது நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ஃப்ரெஷ் கிடைக்கும்போது வீட்டில் வாங்கி சாப்பிட்ருங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.